CS துரை அவர்கள் குத்தம் கேட்டாங்க. ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தினுடைய ஓனர், சிறந்த ஆன்மீகவாதி, நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்க தெரியுவாங்க. அப்புறம் நமக்கெல்லாம் நன்றி தெரிந்து சேஷாத்ரி சுவாமி மடத்தினுடைய தலைவர் ஐயா, ஆன்மீக பணிக்கு எப்போ வந்தாலும் வயசான அந்த எண்ணமே இல்லாமல் துள்ளி குதிச்சுக்கிட்டு அனுமதி கொடுக்குற அந்த பெருந்தன்மை, எல்லா ஆன்மீகத்துக்கும் துணையாக இருக்கிற அந்த அவர் வயசான மாதிரியே தெரியாது. அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முறையா மகா பண்ண ஆரம்பிக்கிறேன். RBVS மணியன் அவர்கள் தமிழகம் முழுவதும் தனது சொல்லாற்றல் மூலம் ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற மற்றும் ஒரு சிறந்த இளைஞர். இருபத்தைந்து தினம் நம்ம ஊர்ல தங்கியிருந்து நமக்கு முழு மகாபாரத விருது கொடுக்க போறாங்க. அவருக்கு மகிழ்ச்சி, நன்றி, அது மாதிரி எதுவுமே சொல்ல நமக்கு தோணலை. ஆகாக வயசு குறைச்சிக்கிட்டு இருக்கு அவருக்கு. இப்போ அந்த அமிர்தத்தை நாம் பருக போறோம். विनायक मूर्ति की जय। सभापति के वेद देवं समनमाकुमा। सभापति के वेद देवं समानमाकुमा। तिल्लै सभापति के वेद देवं समानमाकुमा। समानमाकुमा। कृपानिधि इवரை போல, कृपानिधि इवரை போல கிடைக்கும் இந்த பூமிதன்னில். சபாபதி வேத தேவம் சமானமாகுமா. தில்லை சபாபதி வேத தேவம் சமானமாகுமா. சமானமாகுமா. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. பரகதி பெற வேறு தெய்வம் பண்ண வேண்டுமா. அரிய புலயர் மூவர் பதம் அடைந்தாரென்றே புராணம். அரிய புலயர் மூவர் பதம் அடைந்தாரென்றே புராணம். அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால கிருஷ்ணன் பணியும் சபாபதிக்கு வேத தெய்வம் சமானமாகுமா. தில்லை சபாபதிக்கு வேத தெய்வம் சமானமாகுமா. சமானமாகுமா. தில்லையம்பலம் தில்லை சிற்றம்பலம்
ஸ்ரீபதனயவரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுசுமமாலாபியாளலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिलये वासिष्ठाय नमो नमः. मङ्गल्यं मङ्गलं विष्णुं वरेण्यम् अनकं शुचिं नमस्कृत्य ऋषिकेशं चराचरगुरुं हरिं. नमो धर्माय महते नमः कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वताम्. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरये. பன்னெடுங்காலத்திற்கு முன்னால நிகழ்ந்த ஒரு சம்பவம். கங்கை கரையோரம் வேட்டையாடி விட்டு அந்த கங்கை தீரத்திலேயே உலவிக் கொண்டிருக்கிறான் சந்தன மன்னன். கங்கை ஆற்றினுடைய நடுவிலே ஒரு சிறிய சுழற்சி அவன் காண்கிறான். அந்த சுழலில் இருந்து ஒரு அழகிய இளம் பெண்ணொருத்தி வெளிப்படுகிறாள். அவளுடைய அழகு அவனை வசீகரிக்கிறது. அவள் வானிலிருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய வனிதையா இல்ல பூலோகத்து பெண்ணா என்கின்ற ஆச்சரியம் அவனுடைய மனதிலே ஏற்படுகிறது. அவள் இவனை நோக்கியே வருகிறாள். அப்படி அருகிலே வந்தவுடனே அவன் கேட்கிறான், பெண்ணே நீ யார்? தேவலோகத்தினுடைய வனிதையா, அப்சரசா, கந்தர்வலோகத்தினுடைய கன்னிகையா அல்லது மானுட பெண்ணா? நீ யாராயிருந்தாலும் சரி, உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே உன் மீது நான் காதல் கொண்டு விட்டேன். ஆகவே உன்னை நான் திருமணம் கொள்ள துடிக்கிறேன். ஆகவே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என் உள்ளத்திலே ஏற்பட்டுவிட்டது. ஆகவே தயவு செய்து என்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புதல் தான். அவள் உடனடியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விடுகிறாள். உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நாளைய தினம் நான் விடை சொல்லுகிறேன் என்பதாக. இதே நேரத்தில் இதே இடத்தில் நாளைய தினம் சந்திப்போம். அவள் மறைந்து விடுகிறாள். இவனுடைய மனதில் அவளை பார்த்ததற்கு பின்னாலே அவள் மீது ஒரு காதல் தீர்ப்பு. அதனால அந்த 24 மணி நேரத்தை எப்படி செலவிடுவது என்பதை அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே எப்படியாவது அந்த நேரம் வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டு இருக்கிறான். மறுநாளைக்கு அதே நேரம் அதே இடம். அவள் சொன்னது போலவே வருகிறாள். அவன் சொன்னான், இந்த 24 மணி நேரத்திலேயே உன்னை பிரிந்து நான் துடித்து போய்விட்டேன். ஆகவே இப்பொழுது நான் உன்னை மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மனைவியாக, அஸ்தினாபுரத்தினுடைய பட்டத்து ராணியாக நீ சம்மதிக்க வேண்டும். உடனடியாக என் கூட வா என்பதாக சொன்னான். எனக்கும் உங்களை திருமணம் செய்து கொள்வதில் எந்த விதமான சங்கோச்சமும் கிடையாது. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை மனம் புரிந்து கொள்வதற்கு நான் உடன்படுகிறேன் என்று சொன்னார். என்ன நிபந்தனையாக இருந்தாலும் சரி, இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் வேகத்தில் அவன் சொன்னான், எப்படியாக இருந்தாலும் சரி நிச்சயமாகவே அந்த நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனுடைய பின் விளைவுகளை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. ஆகவே சொன்னான், என்ன நிபந்தனையாக இருந்தாலும் சரி உடன்படுகிறேன். முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? நான் யார்
என்பதை தெரிந்து கொள்வதற்கே நீங்கள் முயற்சிக்க கூடாது. நான் யார், யாருடைய மகள், எங்கிருந்து வருகிறேன், எந்த ஊரை சேர்ந்தவள், இப்படிப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் என்றைக்குமே நான் விடை சொல்ல மாட்டேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருந்து எழக்கூடாது, என்னை கேட்கவும் கூடாது. இரண்டாவது நிபந்தனை, நான் என்ன செய்தாலும் சரி, அந்த செயல் உங்களுக்கு விருப்பம் உடையதாக இருந்தாலும் சரி, இல்லை விருப்பமற்றதாக இருந்தாலும் சரி, அந்த செயலை பற்றி நீங்கள் ஏன் இப்படி செய்கிறாய் என்பதாக சொல்லி கேட்கக்கூடாது. ஆகவே இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கு நீங்கள் உட்பட்டால் நான் உங்களை மனம் புரிந்து கொள்ள தயார். அப்படி ஒரு காலம் என்றாவது ஒரு நாள் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அந்த நாள், அந்த நேரம் உங்களை விட்டு நான் நீங்கி விடுவேன். இதுதான் என்னுடைய நிபந்தனை என்பதாக அவள் சொன்னார். நிச்சயமாக இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே நான் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன். இருந்திமை நடுங்கிற யாது யாது நான் புரிந்தது பொருத்தியில் புணர்தலும் பயம் புரிந்து இதை மறுத்தியல் பறிகொடு அன்றுனை பிரிந்து. வெளிபாரதத்தில் இந்த விஷயத்தை வில்லிபுத்தூரார் சொல்கிறார். ஆகவே உனக்கு நான் உடன்படுகிறேன், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த கேள்வியை நீ கேட்பாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே உன்னை விட்டு நீங்கி விடுவேன். இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, கங்கையை யார் என்பது பின்னால் பார்த்துக் கொள்வோம், அந்த பெண் யார் என்பதை பின்னால் பார்த்துக் கொள்வோம். ஆனால் இப்பொழுது யார் இந்த சந்தனு, இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பரத வம்சத்தில் வந்த பரிஷரவசனுடைய மகன் பிரதீபனுக்கும் சிவி சக்கரவர்த்தியினுடைய மகள் சுனந்திக்கும் பிறந்த 3 குமாரர்கள் தேவாபி, சந்தனு, பாப்பிலிங்கம். அவர்கள நடுக்குமாரனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த சந்தனு என்பவன். சந்தனு என்கின்ற வார்த்தை சந்தனு, சந்தனு, சம் என்று சொன்னால் சாந்தமான போது, தனு என்று சொன்னால் உண்டாக்கப்பட்டவன். அதாவது பிரதீபனுடைய வயதான காலத்தில் பிறந்த பிள்ளை சாந்தனு என்பதாகவும் குறிப்பிடுவர். சந்தனு என்று சொன்னால் நல்ல சரீரத்தை உடையவன் என்பதாகவும் பொருள் கொள்ளலாம். சந்தனு கையால் தொடப்படக்கூடிய எந்த ஒரு முதியவராக இருந்தாலும் அவர்கள் யௌவனம் அடைவார்கள் என்கின்ற ஒரு வரத்தையும் அவன் பெற்றிருந்தவன். இப்ப இவளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அரண்மனையை நோக்கி அவன் செல்கிறான். அவளோடு கூட வாழ தொடங்குகிறான். மன வாழ்க்கை இனிமையாகவே சென்று கொண்டிருக்கிறது. அந்த மன வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதே, அந்த தாம்பத்தியத்தினுடைய எதிர்பார்ப்பு, அதனுடைய எதிர்பார்ப்பாக இவள் கருவுறுகிறாள். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே தன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. ஆகவே அவள் கருவுற்று அதன் பின்னால் எப்பொழுது அவள் பிரசவிக்க போகிறாளோ அந்த தினத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான். அந்த பிரசவ அறைக்கு முன்னாலேயே குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறான் சந்தனு. அவனுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான், பிறக்கப் போகிற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆவல் அவனுடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது தாதி வெளியே வந்து என்ன குழந்தை பிறக்கப் போகிறது, பிறந்திருக்கிறது என்கின்ற தகவலை சொல்ல வேண்டும். அதற்காக இவன் காத்திருக்கிறான். தாதி வெளியே வருகிறாள். வந்தவள் சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. மிகவும் சந்தோஷப்பட்டான் இவன். அழகான ஆண் குழந்தை என்பதாக வேறு அவள் சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவள் சென்ற மறுகணமே அந்த அறையில் இருந்து இந்த பெண் வெளியே வந்தாள். வந்தவள் அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டு சென்றாள். இவனை ஏறிட்டும் பார்க்கவில்லை. விடுவிடுகின்ற அரண்மனையில் இருந்து நடக்கத் தொடங்கினாள் கங்கைக்கரை நோக்கி. அந்த கங்கை தண்ணீரிலே பச்சிளம் குழந்தையை அப்படியே மூழ்கடித்து சாகடித்தாள். இதை பார்த்துக் கொண்டே நின்றான் சந்தனு. அவனுடைய உதடு வரைக்கும் அந்த கேள்வி வந்துவிட்டது, ஏன் இப்படி செய்கிறாய், ஏன் இப்படி செய்கிறாய்? ஆனால் உடனடியாகவே தன்னை அடக்கிக் கொண்டான். ஐயோ, நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேனே, அவள் விதித்திருக்கிற நிபந்தனையே அதுதானே. என்ன ஒரு செயல் செய்தாலும் அது உன்னுடைய மனதை எவ்வளவு தூரம் துன்புறுத்தினாலும் கூட நீ நிச்சயமாக அந்த கேள்வி கேட்கக்கூடாது என்பதாக ஆகவே பேசாமல் இருந்தான். என்ன செய்வது? ஆனாலும் கூட மறுநாள் சகஜமாக அவளோடு வாழ்க்கையை நடத்தினான். மீண்டும் அந்த தாம்பத்தியங்களுடைய பலனாக
இன்னொரு குழந்தை பிறந்தது. மீண்டும் அதே ஆபத்து. ஆகவே எந்த அறையிலே இவள் பிரசவித்தாளோ அந்த அறையின் முன்னாலேயே நடமாடி கொண்டிருந்தான். ஜாதி வழக்கம் போலவே வெளியே வந்தாள். உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கின்ற தகவலை சொன்னாள். உடனடியாகவே இவனுக்கு சந்தோஷம். இப்பொழுதாவது தன்னுடைய குழந்தையை உடனடியாக போய் எடுத்து கொஞ்ச வேண்டும் என்கின்ற ஆவலிலே அவன் உள்ளே நுழைகிறதும் அவள் வெளியே வருவதுமாக இருந்தாள். உடனடியாகவே அந்த குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு அதே போல கங்கை கரையை நோக்கி சென்றாள். கங்கை தண்ணீரிலே அந்த குழந்தையின் புறம் மூழ்கடித்தாள். இப்படி ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3-4 முறைகள் நடைபெற்று விட்டன. இப்பொழுது அமைச்சர் வந்தார். எனக்கு உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. மன்னரே, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்த அரண்மனையிலே? எனக்கு புரியவில்லை. ராணியார் தினம் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையெல்லாம் கொன்று கொண்டு இருக்கிறார். ஆனால் ஏன் கொள்கிறாள் என்கின்ற விஷயம் இதுவரைக்கும் மக்களுக்கும் தெரியவில்லை, உங்களுக்கும் தெரியவில்லை. மன்னரே, நீங்கள் தனிப்பட்ட நபர் அல்ல, இந்த தேசத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டிய நபர். ஆகவே இந்த தேசத்தினுடைய மக்கள் இந்த கேள்வி கேட்பதற்கான உரிமை படைத்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? வாயடைப்பில் நின்றான் சந்தனம். என்ன சொல்வான்? நான் இப்படி ஒரு நிபந்தனையை ஏற்றுக்கொண்டுதான் இவனை திருமணம் முடித்துக் கொண்டு இருக்கிறேன் என்பதாக சொல்வானா? இல்லை என்றால் என்னாலே கேள்வி கேட்க முடியவில்லை என்பதாக சொல்வானா? வாயடைப்பில் நின்றான். பதில் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. 5வது குழந்தைக்கும் அதே கதிதான், 6வது குழந்தைக்கும் அதே கதிதான். இப்பொழுது மீண்டும் அமைச்சர்கள் கேட்டார்கள். அவனை முற்றுகையிடுவது போல கேள்வி கேட்டார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர் மன்னரே? சாதாரணமாக இந்த தேசத்திலே யார் யாரை கொலை செய்தாலும் கூட அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டியவனே மன்னனாகிய நீதான். அப்படி இருக்கிற பொழுது உன்னுடைய மனைவியே பிறந்த குழந்தை, பச்சிளம் குழந்தையை கொள்கிறாள். அதை பற்றி இந்த தேசத்திற்கும் ஏன் கொள்கிறாள் என்பதாக நீ சொல்லவில்லை. அவளுக்கு எந்த விதமான தண்டனையும் இது நாள் வரை வழங்கவில்லை. என்ன காரணம்? வாயடைத்து நின்றான். பேசுவதற்கு எதுவுமே இல்லை அவனிடத்திலே. 7வது குழந்தையும் பிறந்தது. அப்பொழுதும் அமைச்சர்கள் கேட்டார்கள். வாய்மூடி மௌனியாக இருந்தான். 8வது குழந்தை பிறந்த போது அவள் அதே போல வழக்கம் போலவே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கங்கை ஆற்றை நோக்கி நடக்க தொடங்கினார். அப்பொழுது இவன் கேட்டான், ஏன் இப்படி செய்கிறாய்? சாதாரணமாக நமக்கெல்லாம் தெரியும், உலகத்திலேயே ஆண் குழந்தையை கொல்லக்கூடிய தாய்மார்கள் கிடையாது. கண்டிப்பால் கொடுத்து பெண் குழந்தையை கொள்கிற தாய்மார்களை இன்றைக்கும் கூட நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஏதோ ஒரு காரணம் அந்தந்த ஊரிலே அவரவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை நியாயப்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது எங்களுடைய ஜாதி வழக்கம் என்பதாக சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். எங்கள் ஊரில் அப்படி செய்கிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண் குழந்தையை கொள்வது என்பது உலகத்தில் எங்கேயுமே நடைபெறக்கூடிய செயலே அல்ல. அதுவும் பிறந்த பச்சிளம் குழந்தையை தாயை கொள்வாளா? கண்டிப்பால் கொடுத்து ஒரு பெண் குழந்தையை கொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கென்றே ஒரு மருத்துவச்சியை நியமித்து அவள் மூலமாக அல்லவா கண்டிப்பால் கொடுத்து கொள்கிறார்கள். பெற்ற தாயை கொள்வதில்லையே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிற பொழுது ஏன் இந்த நிலை? அதனால இப்பொழுது அவர் சொன்னாள், இது நாள் வரைக்கும் நீ கேள்வி கேட்காமல் என்னுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தாய். இப்பொழுது நீ கேள்வி கேட்டு விட்டாய். நான் என்ன நிபந்தனை விதித்தேன் ஞாபகம் இருக்கிறதா? என்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நீ கேட்கிறாயோ அன்றைய தினம் உன்னை விட்டு நான் நீங்கி விடுவேன். இதுதான் என்னுடைய கண்டென்ஷன். ஆகவே என்னுடைய நிபந்தனை இதுதான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆகவே உன்னை விட்டு நீங்குகின்ற நேரம் இப்பொழுது எனக்கு வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிவிட்டு உன்னை விட்டு நீங்கி விடுவேன். நீ கேட்கிறாய் அல்லவா? நீ கேட்க விரும்புகிறாய் அல்லவா? நான் யார்? நான் யார்? நான் யார் என்றே தெரியாமல் என்னோடு இத்தனை நாட்கள் நீ மன வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாய். அது மகிழ்ச்சிக்குரியதுதான். என்னை கேட்டு கேட்கவே இல்லை நீ யார் என்பதாக சொல்லி. ஆனால் இப்பொழுது நான் பதில் சொல்லுகிறேன். நான் தான் வானதி. வானுலகிலே பாய்ந்து ஓடுகின்ற நதி நான் தான்.
கங்கை பூமியிலே வருகிற போது அதற்கு கங்கா என்று பெயர். அது விண்ணுலகிலே பாய்கிற பொழுது அதற்கு வானதி என்பதாக பெயர். தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு கூட வானதி நதி பெயரே வைக்கக்கூடாது என்பதாக சொல்லி சாஸ்திரம் இருந்தாலும் கூட பல குடும்பங்களில் எல்லாம் நாம் நதிகளின் பெயரைத்தான் குழந்தைகளுக்கு சூட்டிக் கொண்டு இருக்கிறோம், ஜமுனா கங்கா என்பதாக சொல்லி. அதுபோல வானதி என்கின்ற பெயரும் கூட மிகவும் பிரபலமான ஒரு பெயர் தான். அந்த வானதி நான் தான். இப்பொழுது உனக்கு அடுத்த கேள்விக்கு நான் விடையளிக்க வேண்டும். ஏன் இந்த குழந்தைகளை கொன்றேன்? இப்பொழுது இந்த குழந்தையை நான் ஏன் கொல்லாமல் விடுகிறேன் தெரியுமா? நீ ஏதோ என்னை கேள்வி கேட்டு விட்டாய் என்பதற்காக அல்ல, அல்லது நீ விரும்புகிறாய் இந்த குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக இந்த குழந்தை பூவுலகில் வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய கதையில் எழுதியிருக்கக்கூடிய விஷயம். அதன் காரணமாக இந்த குழந்தையை நான் கொல்ல மாட்டேன். இப்பொழுது நான் ஏன் குழந்தைகளை கொண்டேன்? நமக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு ஏன் நிகழ்ந்தது என்பதை பற்றி நான் சொல்கிறேன். உன்னுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி உனக்கு தெரிந்திருக்கிற வாய்ப்பில்லை. ஆனால் உன்னுடைய பூர்வ ஜென்மமும் என்னுடைய பூர்வ ஜென்மமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் சொன்னேனே, கங்கா தேவி வானுலகில் பாய்ந்து ஓடுகின்ற நதியாக இருக்கக்கூடிய நதி நங்கை, அது நான் தான். நீ யார் தெரியுமா? பூர்வ ஜென்மத்தில் மகாபிஷக் என்கின்ற பெயரோடு கூடவே இந்த பாரம்பரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மன்னர். இஷ்வாகுனுடைய பாரம்பரியத்திலே வந்து உதித்தவன். பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்தாய், வீரனாக திகழ்ந்தாய், நல்ல மன்னனாக திகழ்ந்தாய். இதன் காரணமாக உனக்கு ஒரு முறை விண்ணுலகிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்படி நீ இந்திரலோகத்திற்கு போன பொழுது இந்திரன் அப்பொழுது தேவர்களுடன் கூட பிரம்மசபைக்கு போய் கொண்டிருந்தான். ஆகவே உன்னிடத்திலே சொன்னால் நீ வரலாம், உனக்கு அந்த அருகதை இருக்கிறது, பிரம்மசபையிலே நாம் அனைவரும் பங்கேற்கலாம் வா என்பதாக சொல்லி உன்னை அழைத்து வந்தான். தேவர்கள் அனைவரும் வீற்றிருக்க பிரம்மா அறையிலே நுழைந்தார். பிரம்மசபை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்வதற்காக அப்பொழுது நுழைந்தேன். அப்பொழுது லேசாக காற்று அடித்தது. அந்த காற்றிலே என்னுடைய ஆடையானது விலகியது. மற்றவர்கள் எல்லோருமே ஒரு பெண்ணினுடைய ஆடை விலகுகிற பொழுது தங்களுடைய கண்களை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பண்போடு கூட தங்களை கண்கள் வேறுபுறம் திருப்பிக் கொண்டார்கள். ஆனால் நீயோ அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு என்னுடைய உடலை ரசித்து பார்க்க முயன்றாய். இதை பிரம்மா கவனித்து விட்டார். அப்பொழுது அந்த ஆடை விலகும்படியாக நான் வந்ததற்காக எனக்கும் ஆடை விலகி இருந்த பொழுது என்னோட உடலை பார்த்த காரணத்திற்காக உனக்கும் அவர் ஒரு சாபம் விட்டார். அந்த சாபம் வேறொன்றும் அல்ல. வானுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீ கொஞ்ச காலம் பூவுலகிலே போய் ஒரு பெண்ணாக வாழ வேண்டும். எவன் ஒருவன் உன்னுடைய ஆடை விலகுகிற பொழுது இப்படி பார்த்தானோ அவன் உன்னோடு கூட மன வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய சாபம் என்பதாக சொன்னார். ஆகவே ஒரு சில ஆண்டுகள் உன்னோடு கூட நான் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதன் பின்னாலே நீ பிரதீபனுக்கு மகனாக பிறந்தாய். ஒரு முறை நான் வந்த பொழுது பிரதீபன், உன்னுடைய தந்தை இருக்கிறாரே பிரதீபன், அவருடைய வலது தொடையிலே நான் வந்து அமர்ந்தேன். இடது தொடையிலே அமர்ந்தால் மனைவி என்ற அர்த்தம். வலது தொடையிலே அமர்ந்தால் மகள் அல்லது மருமகள் என்பதாக அர்த்தம். நம்முடைய வீடுகளில் எப்பொழுதாவது ஒரு சின்ன பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது வயதுக்கு வந்துவிட்ட பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தந்தை தொழுவது என்பது நம்முடைய சமுதாயத்தில் கிடையாது, இந்த பழக்கமே கிடையாது. ஆனாலும் கூட இப்பொழுதும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிராமண குடும்பங்களில் இந்த கன்னியாதானம் செய்து கொடுக்கிற பொழுது அந்த மகளை தன்னுடைய மடியில இருத்தி அவர் திருமணம் செய்து கொடுப்பார். அப்படி கன்னியாதானம் செய்து கொடுக்கிற பொழுது எந்த தொடையில வைத்து கன்னியாதானம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வலது தொடையில் அமர்ந்து அவர் கன்னியாதானம் செய்து கொடுக்க வேண்டும். அவள் வலது தொடையில் மட்டும்தான் அமர வேண்டும். இடது தொடை மனைவிக்குரியது. ஆகவே அந்த தொடையில எந்த ஒரு பெண்ணும் அமர மாட்டார். நீ என்னுடைய வலது தொடையில் வந்து அமர்ந்த காரணத்தினாலே என்னுடைய மகளாகின்ற வாய்ப்பு உனக்கு இல்லை, ஆனால் நிச்சயமாக மருமகளாக வாய் என்பதாக சொன்னார்.
அதனால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அது ஏற்கனவே எனக்கு ஒரு சாபம் இருந்தது. பூவுலகில் நான் சில ஆண்டுகள் வாழ்ந்தாக வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். வருகின்ற வழியில அப்பொழுது அஷ்டவசுக்கள் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் என்னிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். தாயே, நீ இப்பொழுது பூவுலகிற்கு செல்கிறாய். உனக்கு ஏற்பட்ட சாபத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நீ இப்பொழுது பூவுலகத்திற்கு செல்கிறாய். அப்படி செல்கின்ற நீ எங்களுடைய சாபத்தை தீர்ப்பதற்கும் கூட உதவி செய்ய வேண்டும். என்ன சாபம் என்பதாக கேட்டேன். நாங்கள் அஷ்டவசுக்கள், நாங்கள் 8 பேரும் வசிஷ்டருடைய ஆசிரமத்தினுடைய வளாகத்திலே ஒரு முறை விளையாடி கொண்டிருந்தோம். எங்களுடைய மனைவிமார்களும் கூட இருந்தார்கள். அப்பொழுது உல்லாசமாக அப்படி இருந்த பொழுது அங்கே வசிஷ்டர் இல்லை. அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே நாங்கள் அப்படி உலாவிக் கொண்டிருந்த பொழுது, உல்லாசமாக உலாவித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நந்தினி என்கின்ற காமதேனு பசுவை நாங்கள் பார்த்தோம். இந்த அஷ்டவசுக்களாகிய எங்கள் யாருக்கும் அந்த நந்தினி என்கின்ற பசுவின் மீது எந்த விதமான அபிலாஷையும் ஏற்படவே இல்லை. ஆனால் எங்களுடைய அஷ்டவசுக்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய தியவ் என்ற பிரபாசனுடைய மனைவி இருக்கிறாளே, யோகசித்தை என்பவள், அவள் மட்டும் இந்த பசு எனக்கு வேண்டும் என்பதாக சொன்னாள். உடனடியாகவே அவளுடைய கணவன் சொன்னான், தியவ், எதற்காக இந்த பசுவின் மீது ஆசைப்படுகிறாய்? இதெல்லாம் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களுக்குரிய பொருள்கள், நமக்கல்ல. ஆகவே இதிலிருந்து பெறப்போவது எதுவும் கிடையாது. ஆகவே நீ இதன் மீது ஆசை கொள்ளாதே என்றான். இல்லை இல்லை, எனக்கு மண்ணுலகத்திலே ஒரு தோழி இருக்கிறாள். அவளுக்கு ஜிதவதி என்பதாக பெயர். அவள் ஒரு ராஜரிஷியினுடைய புதல்வி. அவள் ஏற்கனவே என்னிடத்தில் ஏதாவது நீ ஒரு முறையாவது எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொருளை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாள். ஆகவே இதை நான் பரிசாக அவளுக்கு கொடுத்தேன். தயவு செய்து இந்த பசுமாட்டை எனக்கு எப்படியாவது கிடைக்கும்படியாக செய். இதை எப்படி செய்வது? திருடுவதை தவிர வேறு வழியில்லையே. ஆகவே வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வசிஷ்டர் இல்லாத பொழுது அந்த நந்தினி என்கின்ற காமதேனு பசுவை என்ற தியவ் என்று சொல்லக்கூடிய அந்த பசு அதை கவர்ந்து தன்னுடைய மனைவிக்காக எடுத்துச் சென்றான். அப்படி எடுத்துச் செல்கிற பொழுது எதிரிலே வசிஷ்டர் வந்துவிட்டார். அந்த வசிஷ்டர் எங்கள் அத்தனை பேருக்கும் சாபமிட்டார். நாங்கள் சொன்னோம், எங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. எங்களில் ஒரே ஒருவன், அவனுடைய மனைவி கேட்டுக்கொண்டதன் காரணமாக நீ திருடுவதற்கு முன் வந்தான். எங்கள் அத்தனை பேரையும் நீங்கள் சபிப்பது அழகல்ல. அப்பொழுது அவர்கள் காலடியில் விழுந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், எப்பொழுது நான் சபித்து விட்டேனோ அந்த சாபம் பதித்தே தீரும். என்ன சாபம்? பூவுலகில் பிறக்க கடவீர்கள். உலகத்திலேயே யாராவது ஏதாவது ஒரு ஜென்மா எதை அவர்கள் ரொம்ப தாழ்ந்தது என்பதாக நினைக்கிறார்களோ அந்த ஜென்மாவை தங்களுக்கு கிடைக்கிற போது அதை சாபமாக யாராவது சொல்லுகிற பொழுது ஐயோ இது கூடவே கூடாது என்பதாகத்தான் நினைப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு ஜென்மாவிலும் கூட அந்தந்த ஜீவன் அந்த சரீரத்தை எடுக்கிற பொழுது அதில் ஒரு சுகத்தை, அதில் ஒரு ஆனந்தத்தை நிச்சயமாக அந்த ஜீவன் அனுபவிக்கிறது என்பதற்கு இந்த இடத்துல